விஷயங்கள் தான் அவங்க பேசுவாங்க, மாணவர்களுக்கு ஏற்ற விஷயங்கள் தான் பேசுவாங்க. அதனால அவங்கள கைதட்டி வரவேற்போமா? இவர்கள் வந்து மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் அவர்களும் வந்திருக்காங்க. அப்புறம் கிள்ளுக்குடி ஸ்கூல்ல இருந்து கலைச்செல்வின்னு பேச்சாளர் வந்திருக்காங்க. அவர்களையும் வரவேற்கிறேன். பிரீத்தி என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். நான் உடனே சொன்னேன், டே எல்லாரும் கூட்டத்தில் உட்காந்துருக்கா, நீ மட்டும் ஏந்திருக்கிறான்னு. அவன் சொன்னான், ஏந்திரிச்சவன் கையை விரிச்சு காமிச்சா இவ்வளோ பெரிய கத்தி. ஏண்டா ஸ்டூடெண்டாக இருக்கிற கையில் கத்தி வச்சிருக்கேன், ஏண்டாடா நீ எதுக்கு வந்திருக்கேன்னா போகாமல் ஸ்பீக்கர். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பசுமை படை சார்பாக ஒரே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் பட்டிமன்றம் பேசுகிறோம், வேதாந்திய மன்றம்லாம் போனோம்னு வச்சுக்க, கிட்டத்தட்ட 10 ஸ்பீக்கர், 12 ஸ்பீக்கர், 24 ஸ்பீக்கர் வைப்பான். அந்த எழுத்துக்களை எழுத்து கூட்டி படித்தால் உன்னை ஊர் கூட்டி வாழ்க்கும். இந்த நேரத்தில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், வாத்தியாரை பார்த்தா கசப்பாக இருக்கும், டீச்சரை பார்த்தா யமனை பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கும். ஆனால் உனக்குன்னு ஒரு வயது வந்து நீ உழைக்காமல், ஊதியங்கள் பெறாமல், ஊழியம் செய்யாமல் இருக்கிற பொழுது தெரியும் இந்த கல்விச்சாலையின் பெருமை எது. இந்த மேலே இருக்கிற மேடை, இந்த மேடை முதலாக கட்டப்பட்டு நேர்த்தியவர்களாகிய நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆக நீங்க வயசான ஆள். நிச்சயமா நான் 4 வருஷம் தான் இருக்கு ட்ரெயின் பண்ண. அதை சொல்லுங்க. உங்களுக்காக 4 வருஷம். ஆமா, டீச்சருக்கு 4 மாசம் போகுது. காற்று மாசு, ஒளி மாசு, ஒளி மாசு, நீர் மாசு என்று எல்லாமே மாசாக அதிகரித்துக் கொண்டே வருகிறதுன்னா அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். இந்த ஆண்டு நம்முடைய இந்தியாவுடைய தலைநகர சென்னையில, புதுடெல்லியில என்ன பண்ணாங்கன்னா, இத்தனை ஆண்டுகளாக நிறுத்தி வச்சிருந்தாங்க, பட்டாசுகள் வெடிக்க கூடாது என்று தடை இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்தாங்க. நம்ம கூடாதுனாலே வெடிப்போம் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க வெடி வெடிப்பதற்கு. காலம்புற 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு. யாருக்காச்சும் தெரியுமா நம்ம அந்த நேரத்துல மட்டும்தான் வெடிச்சோமா? நம்ம எப்ப தண்ணீருக்காக ஒரு கருவி வச்சிருப்பாங்களே, ஆர்வோ வாட்டர் இல்லையா? அந்த போர்ல இருந்து வரக்கூடிய தண்ணி சுத்தமா இல்லை அப்படின்ட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஆர்வோ வாட்டர் என்கின்ற பெயர்ல ஒரு தண்ணி குடிக்கிறோம். சரி, அந்த தண்ணியாச்சும் சுத்தமா இருக்குதா அப்படின்னா அந்த தண்ணியும் சுத்தமா இல்லை. ஆர்வோ தண்ணியை தொடர்ந்து குடித்து வர்றாங்களோ அவங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள், சிறுநீரகத்துல கல் சேரக்கூடியதாகிய நிலை இன்னைக்கு வந்துட்டு, அப்ப அதுவும் தூய்மையாக இல்லை என்கின்ற நிலையைத்தான் இன்றையவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் சொல்கின்றோம், இன்றைய சமுதாயம் இந்த சுற்றுச்சூழலை மிகப்பெரிய மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடியது பிளாஸ்டிக். அதை அழிக்கவே முடியாது. அந்த பிளாஸ்டிக்கை ஒரு முறை பயன்படுத்தக்கூடியதாகிய பிளாஸ்டிக்கை நாம பயன்படுத்துவதன் காரணமாக இந்த பூமி மிகப்பெரிய நச்சுத்தன்மையை கொண்டிருக்கின்றது. அந்த இருக்கிறோம், அதையெல்லாம் இன்றைய இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் போன்ற கால்நடை உயிரினங்கள் அதை தின்று அவை பாதிக்கப்படுகின்றது. அது பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, அதனுடைய வயிற்றில் அந்த பிளாஸ்டிக் தேங்கி விடுவதனால் அதனுடைய வயிறு பெருத்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில போய்விடுது. அடுத்து அதை எடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால், இன்றைய சமுதாயம், இன்றையவர்கள் எந்த அளவுக்கு இந்த மாசை எந்த அளவுக்கு மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம்.
நேற்றையவர்கள் இது எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்தினார்கள். அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்ததன் காரணமாக அவர்களுக்கு எந்த விதமான நோயும் அல்ல, ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நிறைய பணம் இருந்தது, அந்த செல்வத்தை அனுபவித்தார்கள். என்று எவ்வளவு செல்வம் வந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் எல்லாம் நம்முடைய நோய்க்கான, அந்த நோயிலிருந்து மீள்வதற்கான மருத்துவ செலவாகவே போகின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக திகழக்கூடியது இந்த மாசுதான். மாணவர்னா வாட்ஸ்அப் வைக்கிறதுக்கும், பேஸ்புக்ல போஸ்ட் போடுறதுக்கும், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வச்சிருக்கோம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பசுமை புரட்சியை இன்று இந்த திருக்குவளை மண்ணில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே, அவங்கதான் இந்த திருக்குவளை மாணவ செல்வங்கள். பசுமை பள்ளி என்ற பள்ளி நுழைவாயிலேயே நீங்க பார்த்திருக்கலாம். இங்க பள்ளியை சுத்தி நீங்க பாருங்க, ஒரே பசுமை. அப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழலை விதைத்திருக்கிறார்கள். அதற்கு முதற்கண் நமது பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஒரு காலத்துல ஐயா, ஒரு பகுதியை கழிப்பிடமாக அதை ஒதுக்கின காலம் போய் நாம் வசிக்கின்ற இடத்திலேயே பாதுகாப்பா ஒரு கழிப்பிடத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் இன்றைய இளைஞர்கள். நடுவர்களே, அதெல்லாம் வாசம் அப்பெல்லாம் வெளியில இருந்து இப்ப உள்ள கிட்டத்தட்ட ஒரு பகுதியே கழிப்பிடம். எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு. இன்னைக்கு காகித குப்பை என்று நீங்க எதெல்லாம் ஒதுக்குறோமோ அதுக்காக நாங்க டிஜிட்டலை கொண்டு வந்தோம். இந்த காகிதத்திற்காக 4 பில்லியன் டன் மரங்கள் உலகளாவிய தேவைக்காக வெட்டப்படுகிறது. இத 13ல இருந்து 14% வந்து நுகர்பொருள்ல நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 13ல இருந்து 14% அளவு உலகத்துல உள்ள அத்தனை பேரும் பயன்படுத்துற இந்த மர கழிவு எதற்காக? பண நோட்டு தயாரிப்பதற்காக, பேப்பர்களை அச்சிடுவதற்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை டிஜிட்டலா கொண்டு வந்தது இன்றைய இளைஞர்கள்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? அப்புறம் நிறைய கழிவுகளை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு திடக்கழிவு மேலாண்மை, அதன் மூலமாக அந்த இயற்கை வாயுவை பயன்படுத்தி, எரிவாயுவை பயன்படுத்தி இன்னைக்கு அடுப்பெரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அதெல்லாம் எங்க குழந்தைகளோட, எங்க இளைஞர்களோட புதிய சிந்தனை இல்லையா? இது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா?